செல்லம்மா சீரியல்ல லேண்ட் ஓனர் செல்லம்மா கிட்ட, என் இடத்துல உன்னோட ஃபேக்டரியை நடத்த முடியாது. உங்க தாத்தா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் 20 வருஷம் லீஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. அதனால நீ இப்பவே பொருள் எடுத்துட்டு காலி பண்ணி கொடுமான்னு மேகா கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி செல்லம்மாவோட பொருள் எல்லாத்தையும் ஆளுங்களை வச்சு ஃபேக்டரிக்கு வெளில கொண்டு வந்து வச்சிடுறாரு. அடுத்தது எந்த இடத்துக்கு போவோம், என்ன பண்ண போறோம்னு தெரியாம இந்த செல்லம்மாவும் லட்சுமியும் வருத்தப்பட்டுட்டு இருக்கு. அவங்க ஃபேக்டரிக்கு லேண்ட் ஓனரோட பொண்ணு கார்ல வந்து இறங்குறாங்க. செல்லம்மாவை பார்த்ததுமே, அக்கா என்ன ஞாபகம் இருக்காக்கா, இங்க தானக்கா எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொல்ல, செல்லம்மாவும் ஆமா நீ கல்யாணி தானே, எப்படிமா நீ நல்லா இருக்கியா, குழந்தையா நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. சித்தார்த்தும் லட்சுமியும் என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. இப்போ கல்யாணி எல்லார்கிட்டயும், அக்கா நீங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தீங்கிற விஷயத்த அப்பா கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. இப்பதான்க்கா அதுக்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு செல்லம்மா தனக்கு பிரசவம் தப்ப உதவி பண்ண சம்பவத்தை சொல்றாங்க. அக்கா நீங்க எங்கேயும் போவேணா, நான் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். உங்க ஃபேக்டரி இங்கே நடத்திக்கலாம்க்கா அப்படின்னு சொல்ல, லேண்ட் ஓனரும் என்னை மன்னிச்சிரு செல்லம்மா, பொண்ணை காப்பாத்துனது நீதான் எனக்கு தெரியாது. இப்பதான் என் பொண்ணு இந்த விஷயத்த சொன்னா, உனக்கு நான் போய் இந்த மாதிரி தப்பு பண்ண பார்த்துட்டேனம்மா, நீ எங்கேயும் போவேணா, இந்த இடத்துலயே ஃபேக்டரி நடத்திக்கோ, இந்த விஷயத்த தாத்தா கிட்ட மட்டும் சொல்லிடாதுங்கிறாரு. செல்லம்மாவை நான் எந்த காரணத்தை கொண்டு இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் சாருன்னு நிறையபடி ஃபேக்டரிக்குள்ள பொருள்லாம் வச்சு வேலைய ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மேகா லேண்ட் ஓனரோட ஆஃபீஸ்க்கு போய், சார் என்ன சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் காலி பண்ணுங்கன்னு சொன்னால் அவளோட ஃபேக்ட்ரி அங்கேயே நடத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன சார் என்ன ஏமாத்துறீங்களான்னு கேட்க, ஒரு நிமிஷம் இருமா மேகான்னு அவங்க கொடுத்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப கொடுத்து செல்லம்மா அவங்க பொண்ணுக்கு செஞ்ச உதவியே எடுத்து சொல்றாரு. நீ சொன்ன மாதிரி செல்லம்மா ரொம்ப மோசமானவங்களாம் இல்லை, உண்மையாவே ரொம்ப நல்லவங்க, நீ தான் அவங்களை தப்பா புரிஞ்சுட்டு அவங்களை அடிக்கணும்னு பாக்குற, இப்படி பண்ணாதம்மா உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்ல, மேகாவும் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு உங்க அட்வைஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கோவத்தோட கிளம்புறாங்க. கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சிருந்த மகேந்திரன் திடீர்னு கண் கலங்கி நிக்கிறத பார்த்த செல்லம்மா, ஏன்பா என்னப்பா ஆச்சு, ஏன்பா கண் கலங்குறீன்னு கேட்க, "இல்ல செல்லம்மா கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டணும், அதை போய் அந்த மேகா அடமானம் வச்சுட்டாலம்மா, அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமாச்சுமாங்கிறாரு. நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா, நான் தோண்டு போனா எனக்கு தான் நீங்க ஆறுதல் சொல்வீங்க, உங்களுக்கே கஷ்டமான நிலைமைன்னு வருத்தப்படாதீங்க, எப்படியாச்சும் மேகா கிட்ட இருந்து அந்த வீட்டை மீட்டு உங்ககிட்ட நான் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சமாதானப்படுத்துறாங்க. மேகா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்களோட மாமா மனோகர் கேபினுக்கு ஓடி வந்து, மேகாமா உன்னை பார்க்கறதுக்காக மகேஷ் வந்திருக்கான், நீ ஏதோ பார்க்கணுமேன்னு சொன்னியா, என்ன விஷயமான்னு கேட்க, முக்கியமான விஷயம் தான் மாமா, மகேஷை வச்சு தான் செல்லம்மாவை அடிக்கணும், அவன்கிட்ட பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன், இங்க அவர் உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்லி மகேஷை உள்ள வர சொல்றாங்க. மகேஷ் கேபின்குள்ள வந்ததுமே மேகா மகேஷ் கிட்ட தந்திரமா பேசி, மகேஷ் நான் முன்னாடியெல்லாம் இல்ல, பழைய மேகாவே மாறிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரியே தான் நான் இருப்பேன், அதே மாதிரி நான் தொடர்ந்து இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நான் சொல்ற வேலையை நீ செய்யணுங்கிறாங்க. எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் கூட ஒன்று சேர்ந்துரு, ஆனா எனக்கும் செல்லம்மாக்கும் தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நான் அவ ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும், இந்த ஆர்டர் விஷயத்துல செல்லம்மாவை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு நான் கொடுக்குற ஸ்ப்ரேவை இந்த கம்பெனியில யாருக்கும் தெரியாம மெட்டீரியல் மேல அடிச்சுட்டா போதும், மெட்டீரியல்லாம் கொஞ்ச நேரத்துக்குலாம் கெட்டு போயிடும், இப்படி மட்டும் நீ பண்ணா போதும்னு சொல்றாங்க. இதுதான் என்னை இப்ப சொல்ல நடந்தது.